இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, சீனா 6ஆம் தலைமுறை விமானத்தை தற்போது வெளியிட்டு சோதனை செய்துள்ளது என்ற செய்தியை இதற்கு முன்னால் வெளியான நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்தி ஒன்றில் சிக்கலில் நமது விமானப்படை என்ற தலைப்பில் வெளியிட்டிருந்தோம். 6ஆம் தலைமுறை விமானத்தை உலகத்திலே முதல் நாடாக சீனா பறக்க விட்டதால் அமெரிக்கா உட்பட இந்தியா உட்பட அனைத்து நாடுகளுமே மிக ஆச்சரியத்தில் அவற்றை பார்க்க ஆரம்பித்தன. ஆனால் இந்திய விமானப்படையோ அல்லது நமது இந்திய அரசோ இந்த 6ஆம் தலைமுறை விமானத்தை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. அதனை தகர்த்தெறிவதற்கான தொழில்நுட்பங்கள் இந்தியாவுடன் பல உள்ளன நண்பர்களே. அவற்றை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நண்பர்களே, நமது இந்திய நியூஸ் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்குள் செல்லலாம். நண்பர்களே, நாம் தற்போது 5ஆம் தலைமுறை விமானத்தை AMCA என்ற பெயரில் தயாரித்து வருகிறோம் என்பது நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும். சீனாவும் நமக்கு முன்பாக சுமார் 10 வருடங்களுக்கு முன்பாகவே J-20 என்ற 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரித்து அதை தனது விமானப்படையில் பயன்படுத்தி வருகிறது. தற்போது 300 எண்களுக்கு மேலான J-20 5ஆம் தலைமுறை விமானத்தை ஸ்டெல்தி விமானத்தை தயாரித்து வைத்துள்ளது என்பதும் நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு தெரியும். இந்த விமானத்தை சுமார் 800 எண்களாக இனியும் ஒரு 5 ஆண்டுகளிலும் 2030க்குள் 1500 J-20 ஸ்டெல்தி வகை 5ஆம் தலைமுறை விமானத்தை சீனா தயாரித்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கில் செல்வதாக பல வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் சீனா இந்த J-20 விமானத்தை எந்த நாட்டிற்கும் அதை ஏற்றுமதி செய்யவில்லை. அதே போன்று அதை எந்த போரிலும் பயன்படுத்தி பார்க்கவில்லை. ஆகவே அதனை தொடர்ந்து தயாரிப்பு செய்து கொண்டே இருக்கிறது, எதிர் நாடுகளை, குறிப்பாக அமெரிக்காவை தாக்குவதற்காக. அதில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களின் காரணமாக தொடர்ந்து அந்த J-20 விமானத்தை அதை மேம்படுத்துவதுடன் அதில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை தீர்த்து உடனடியாக J-36 என்ற பெயரில் 2 வகையான 6ஆம் தலைமுறை ஸ்டெல்தி விமானங்களை அதை தயாரித்து 2 நாட்களுக்கு முன்னால் அதை பறக்க விட்டு சோதனை செய்து நண்பர்களே. செங்குடு என்று சொல்லக்கூடிய விமானம் தயாரிப்பு நிறுவனமும் சென்யாங் என்று சொல்லக்கூடிய மற்றொரு விமான தயாரிப்பு நிறுவனமும் இந்த 2 விமானங்களை தயாரித்து ஒரே நேரத்தில் சோதனை செய்ததாக அறிக்கைகள் கூறுகின்றன. அதை முதலில் 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரித்து அதன் பின்புதான் அதில் ஏற்பட்டுள்ள சில குறைபாடுகளை சரி செய்து 6ஆம் தலைமுறை விமானத்தை மிக அதிக ஸ்டெல்தி கேரக்டர் உள்ள விமானமாக அது வெளியிட்டுள்ளது. நாமும் தற்போது 5ஆம் தலைமுறை விமானத்தை வேகமாக தயாரித்து வருகிறோம். ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளாகத்தான் நாம் நமது விமானப்படையையும் கப்பலுப்படையையும் நமது ஆர்மியையும் முன்னேற்றுவதில் அதிக தீவிரம் காட்டி வருகிறோம் என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். இந்த முயற்சியை நாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்ய ஆரம்பித்திருந்தால் இன்று நாம் அமெரிக்காவை விட சீனாவை விட மிக சிறந்த விமானங்களை, மிக சிறந்த கப்பல்களை நாம் வைத்திருக்க முடியும். ஆனால் அப்போது நாம் இந்த பணியில் தீவிரமாக ஈடுபடவில்லை என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும். நண்பர்களே, இந்த 5ஆம் தலைமுறை AMCA விமானமானது 2028ஆம் ஆண்டு வாக்கில் இனியும் 2 அல்லது 2.5 ஆண்டுகளுக்குள் இந்த 5ஆம் தலைமுறை விமானம் முதல் விமானம் பறக்க விடப்பட்டு 2030ஆம் ஆண்டு அதன் தயாரிப்பு பணியை ஆரம்பித்துவிடும், இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் நண்பர்கள். ஆனால் இதை நாம் 5ஆம் தலைமுறை விமானம் என்றுதான் கூறுகின்றோம் ஒழிய இவற்றில் தற்போது சீனா புகுத்தியுள்ள 6ஆம் தலைமுறை விமானத்தில் உள்ள அனைத்து வகையான தொழில்நுட்பங்களும் இனியும் 5 வருடங்களில் வரக்கூடிய புதிய வகை தொழில்நுட்பங்களும் அடங்கிய ஒரு முக்கிய ஒரு விமானமாக இந்த 5ஆம் தலைமுறை என்று சொல்லக்கூடிய AMCA விமானம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளன நண்பர்கள். ஆகவே 5.5 அல்லது 5ஆம் தலைமுறை என்று சொல்லக்கூடிய நமது AMCA விமானம் வெளிவரும் போது 6ஆம் தலைமுறையில் உள்ள அனைத்து வகையான தொழில்நுட்பங்களையும் அனைத்து வகையான ஆயுதங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமானமாக இருக்கும் என்று நமது நாட்டு வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். நண்பர்களே, ஸ்டெல்தி கேரக்டர் என்பது என்னவென்றால் இந்த விமானம் தயாரிக்கப்பட்டவுடன் அதில் விமானம் தயாரிக்கும் போது அதில் எந்த பாகங்களுமே அதிகமாக வெளியே தெரியாத வண்ணம் பிளாட்டாக தயாரிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த விமானத்தில்
ரேடார் சிக்னேச்சர்கள் தெரியாத வகையில் ஒரு கோட்டிங் ஒன்று கொடுத்திருப்பார்கள். பாலிமர் கோட்டிங் என்று அதை கூறுகின்றனர். விமானம் முழுவதுமே அந்த கோட்டிங்கை பயன்படுத்தி இருப்பார்கள். உதாரணத்திற்கு சீனா நாட்டின் விமானம் நம்ம நாட்டிற்கு உள்ளே வரும்போது நமது நாட்டு ரேடார்கள் அந்த விமானத்தை கண்டறிவதற்காக இங்கிருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எப்போதுமே சென்று கொண்டிருக்கும். அவ்வாறு செல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சீனாவிலிருந்து வரக்கூடிய J-20 அல்லது J-36 என்ற ஸ்டெல்தி விமானத்தின் மீது பட்டு திரும்பவும் நமது ரேடாருக்கு ரிசீவருக்கு வந்து இந்த மாதிரியாக சீனாவின் இந்த வகை விமானம் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நமது கம்ப்யூட்டருக்கு நமது இராணுவத்திற்கு உடனடியாக தெரிவிக்க வேண்டும். ஆனால் நமது ரேடாரிலிருந்து தரைவழி ரேடாரோ அல்லது நம்ம விமானம் பறந்து கொண்டிருக்கும் ஆங்காங்கே கண்காணிப்பு செய்து கொண்டிருக்கும். இந்த ரேடாருக்கு சென்று அந்த விமானத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது நமது ரேடாருக்கு செல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை அந்த சீனா விமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள பாடி முழுவதும் பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த எலக்ட்ரானிக் கோட்டிங் ஆனது இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ஈர்த்து உடனடியாக அதை ஹீட் வேவ்ஸாக மாற்றிவிடும். ஆகவே அந்த வேவ்ஸ் மறுபடியும் ஹீட் வேவ்ஸ் மறுபடியும் திரும்ப நமது ரேடாருக்கு வராது. ஆகவே சீனாவின் J-20 அல்லது J-36 என்ற விமானம் நம்ம நாட்டுக்கு உள்ளே பறந்து கொண்டு இருக்கிறது என்பதனை நமது ரேடார் நமக்கு எந்த விவரத்தையும் தெரிவிக்க முடியாமல் போய்விடும். இதைத்தான் ஸ்டெல்தி கேரக்டர் என்று சொல்லுகிறோம் நண்பர்களே. ஆனால் நமது இந்த ஏம்சியா விமானம் இந்த கேரக்டரை விட கூடுதலான அனைத்து வகையான தொழில்நுட்பத்தையும் தன் உள்ளே கொண்டு மிக சிறந்த விமானமாக இனியும் ஒரு 4 அல்லது 4.5 ஆண்டுகளுக்குள் நிச்சயம் வெளிவரும் நண்பர்களே சீனாவின் தயாரிப்புகளை பற்றி நாம் பலமுறை பலவாறாக கேள்விப்பட்டுள்ளோம். அது பறக்க விட்டது பொம்மை என்று கூட நாம் கருத முடியும். ஏனென்றால் ஒரு சைக்கிள் இருக்கிறது என்றால் சைக்கிளில் பலவிதமான மாடல்கள் தற்போது வந்து விட்டன. முற்காலத்தில் எல்லாம் ஒரே மாடல் தான் இருக்கும். தற்போது மாடல்கள் பல்வேறு பார்ட்ஸ்கள் அதில் இணைக்கப்பட்டு வெவ்வேறு விதமான சைக்கிள்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் சைக்கிளில் மிதிப்பதற்கு அந்த பெடல் தான் முக்கியம். பெடல் அமைந்து விட்டால் எந்த மாதிரியான சைக்கிளையும் நாம் தயாரிக்க முடியும். அதே போன்று ஒரு விமானத்தை மேலே கிளப்புவதற்கு ஒரு என்ஜின், தரமான என்ஜின் அல்லது 2 என்ஜின்கள் பொருத்தப்பட்ட அல்லது 3 என்ஜின்கள் பொருத்தப்பட்ட ஒரு விமானத்தை தயாரித்து விட்டால் அது ஒரு பறக்கும் விமானம். அது 6ஆம் தலைமுறை விமானம், 7ஆம் தலைமுறை விமானம், 8ஆம் தலைமுறை விமானம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இந்த விமானம் நல்லபடியாக பறந்து அந்த என்ஜின் சரியாக வேலை செய்து அது தனது ஆயுதங்களை எல்லாம் பிற நாட்டின் மீது பயன்படுத்துமா, அந்த திறமை அந்த விமானத்திற்கு இருக்கிறதா, அந்த விமானிக்கு இருக்கிறதா என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டியுள்ளது. ஆகவே இதையெல்லாம் ஒரு பொம்மை என்று எடுத்துக்கொண்டுதான் நாம் செல்ல வேண்டியுள்ளது சைனா தயாரிப்புகளை எல்லாமே. ஏனென்றால் தற்போது தென் சீன கடற்பகுதியில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து ஒரு போர் ஒத்திகை செய்து கொண்டிருந்தது. அப்போது சீனாவின் ஒரு தாக்குதல் விமானம் வெகு தூரத்திற்கு செல்லும், 4500 கிலோமீட்டர் வரை அதற்கு ரேஞ்சு உள்ளது என்று கூறினார்கள். ஆனால் 800 கிலோமீட்டர் செல்வதற்குள்ளாவே அந்த விமானம் திணறிவிட்டது. உடனடியாக அந்த போர் ஒத்திகை நடக்கும் இடத்திற்கு செல்ல முடியாமல் அந்த போர் விமானம் திரும்ப தன் இடத்திற்கே வந்து விட்டது நண்பர்களே. ஆகவே அந்த நாட்டின் என்ஜின்கள் எல்லாம் அவ்வாறு தான், அந்த நாட்டின் தயாரிப்புகள் எல்லாம் அவ்வாறு தான். ஏனென்றால் சீனா தனது நிறுவனங்களில் வேலை செய்யும் அதிகாரிகளை மிரட்டுகிறது. உடனடியாக 5ஆம் தலைமுறை விமானம் வேண்டும், 6ஆம் தலைமுறை விமானம் வேண்டும், ஹைப்பர்சோனிக் மிசைல் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், மேலே உடனடியாக சாட்டிலைட்டை செல்ல வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், உடனடியாக கண்டுபிடிகள் என மிரட்டும் பொழுது அவர்களெல்லாம் பயந்து ஏதோ ஒரு பொருளை செய்து விடலாம், பெயர் வைத்து விடலாம், அது நன்கு இயங்குமா இயங்காத என்பதை பற்றிலாம், அதற்கு குவாலிட்டியை பற்றியெல்லாம் அந்த நாட்டின் தயாரிப்பாளர்கள் அதை கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் அங்கே சரியாக திரு ஷி ஜின்பிங் அவர்கள் சொல்வதை கேட்கவில்லை என்றால் அவர் ஜெயிலில் தான் சென்று அந்த தயாரிப்பாளர் இருக்க முடியும். ஆகவே இந்த சூழ்நிலை இருக்கும்போது அங்கே தரமான ஆயுதம் தயாரிக்கப்படுகிறது என்றெல்லாம் நாம் ஒத்துக்கொள்ள முடியாது நண்பர்கள். அதே போன்று நாம் தேஜஸ் மார்க் 2 என்ற விமானத்தை தயாரித்து வருகிறோம். இதுவும் மிக சிறந்த விமானமாக அமையப்போகிறது. இனியும் ஒரு வருடத்திற்குள் 2026ஆம் ஆண்டில் நாம் அந்த முதல் விமானத்தை பறக்க விட உள்ளோம். அந்த விமானம் உடனடியாக 2028 அல்லது 2029இல் தயாரிப்பு பணி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஸ்கோடான் அல்லது 2 ஸ்கோடான் விமானங்கள் நமது இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட உள்ளன. இந்த விமானம் 4ஆம் தலைமுறை அல்லது 4.5ஆம் தலைமுறை விமானம் என்று நமது தேஜஸ் மார்க் 2 விமானத்தை கூறுகிறோம். ஆனால் அது நமது விமானப்படையில் சேரும்போது அது 5ஆம் தலைமுறை விமானமாக இருக்கக்கூடும் நண்பர்கள்.
ஏனென்றால் தற்போது 5ஆம் தலைமுறை விமானத்தில் நாம் சேர்க்க உள்ள அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே இந்த விமானத்திலும் சேர்க்கப்பட்டுவிடும். தற்போது நமது இந்திய விமானப்படை 25 மெட்ரிக் டன் மேக்சிமம் டேக் ஆஃப் வெயிட், அதிக அளவில் மேலே எடுத்து செல்லக்கூடிய எடையை மேக்சிமம் டேக் ஆஃப் வெயிட் என்று கூறுகிறோம். அதை 25 மெட்ரிக் டன்னிலிருந்து 27 மெட்ரிக் டன்னாக உயர்த்தி அதற்கேற்ப நமது Su-30 MKI விமானங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆகவே இந்த தேஜஸ் மார்க் 2 விமானம் வெளிவரும்போது அது 35 மெட்ரிக் டன் எடை கொண்ட ஆயுதங்களை மேலே எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய திறன் மேம்படுத்தப்பட்டிருக்கும் நண்பர்களே. இதற்கான முயற்சியில் பிரான்சின் சாப்ரான் நிறுவனத்துடனும் அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து 110 கிலோ நியூட்டன் பவர் கொண்ட என்ஜினை தயாரிப்பதற்கு முயன்று வருகிறோம். அது தயாரிப்பு பணி நடந்து கொண்டிருக்கும் போதே அதற்கு முன்னதாகவே நமது காவிரி என்ஜின் 110 கிலோ நியூட்டன் பவர் கொண்ட என்ஜினாக மிக விரைவில் தயாரிக்கப்பட்டுவிடும் என்று நமது விமானப்படையும் நமது கால் நிறுவனமும் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளது நண்பர்களே. ஆகவே சீனா எந்த விதமான ஆயுதங்களை தயார் செய்தாலும் அதனை எல்லாம் தாக்கி அழிக்கக்கூடிய வகையில் நம்மிடம் தொழில்நுட்பங்கள் உள்ளன நண்பர்களே. இது பார்ட் 1 என்று இந்த வீடியோ எடுத்துக்கொள்ளலாம். இனியும் என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளோம் என்பது தொடர்பான வீடியோ அடுத்து பார்ட் 2ஆக வெளிவர உள்ளது நண்பர்களே. தொடர்ந்து நமது இன்றைய நியூஸ் வீடியோக்களை பாருங்கள். நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக நமது இராணுவம், நமது அரசு எவ்வகையில் முயன்று வருகிறது என்பதை பற்றிய விவரங்களை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.